இந்த சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கான்னு சொல்லுங்க. டெய்லி ஆபீஸ்க்கு போகும்போது சிக்னல் அடிக்கும்போது நமக்கு முன்னாடி ஜீப்ரா கிராசிங் ஒன்று போட்டுருப்பாங்க. எதனால அந்த ஜீப்ரா கிராசிங் கூப்பிடுறாங்க நமக்கு என்னைக்காச்சும் தோணிருக்கா? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். எதுக்கு அது ஜீப்ரா கிராசிங் சொல்றாங்க, எதனால உருவாச்சு அப்படின்றத இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம். முதல்ல ஜீப்ரா கிராசிங் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1948 கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. எங்க கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் கிங்டம்ல தான் முதல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் 1951 அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. முதல்ல இந்த ஜீப்ரா கிராசிங் எங்க நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ராயல் கண்ட்ரியா பெர்க்ஷையர்ல இருக்கக்கூடிய ஷ்லாக்னு ஒரு நகரத்துல முதல்ல இந்த ஜீப்ரா கிராசிங் ஆனது போடப்படுது. சரி போட்டாங்க, எதனால அதுக்கு ஜீப்ரா கிராசிங் பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜீப்ரா கிராசிங் 1948 யாரால கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரோட் ரிசர்ச் லேபரேட்டரியில கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இது அப்போதைய பிரிட்டிஷ் எம்பியா இருக்கக்கூடிய ஜேம்ஸ் கேலகன் தான் இந்த ஒரு ஸ்டைப்பை பார்த்தாக ஜீப்ரா மேல இருக்க மாதிரி இருக்க பேர் ஜீப்ரா கிராசிங் மாதிரி சொல்லியிருக்காரு. இதான் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி வேற யாராச்சும் கூப்பிட்டுருக்காங்கன்றத ரெக்கார்ட்ஸ் எதுவும் கிடைக்கப்படலன்ற மாதிரி சொல்றாங்க. 1940 முன்னாடி ஜீப்ரா கிராசிங் இல்லன்னு கேட்டா அப்ப ஜீப்ரா கிராசிங் எதுவும் கிடையாது. எலிசா பேக்கன் 2 லைட் ஆனது வைக்கப்பட்டிருக்கு. அந்த லைட்டோட போல் பார்த்தோம் அப்படின்னா ஜீப்ரால இருக்க மாதிரி இல்லை கரெக்ட் ஸ்டைப்பா இருக்கு. அதுல லைட் எரியும் போது தான் பெடஸ்ட்ரியன்ஸ் ரோட கிராஸ்